இன்றைக்கி நம்ம வந்து சமோசா செய்ய போகிறோம். ரம்ஜானுக்கு ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டில் சமோசா ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 2 பொட்டேட்டோ வெட்டி வச்சுருக்கிறேன், கேரட்டு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ், 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன், ஆனியன், புதினா, மல்லி, அப்புறம் சிக்கன் வேக வச்சு அதை பிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா வந்து 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. சிக்கன் ஸ்டாக்கும் அதில் போட்டு செய்வேன். சிக்கன் ஸ்டாக் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் சமோசா ஃபோல்ட் பண்ணதுக்கு வேண்டி 2 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 2 சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி அதை ஃபோல்ட் பண்ணலாம். அது எப்படி வருதுன்னு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சமோசா செய்யறதுக்கு ஸ்டஃபிங்க்கு வேண்டி ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதும் முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடும். நல்லா வதங்கணும்னு வேண்டாம், லேசாக வதங்கினோன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ ஆனியன் கலர் மாதிரி வந்த உடனே நல்லா வதங்கணும்னு வேண்டாம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 போடும். அதில் பொட்டேட்டோ, கேரட், காலிஃப்ளவர், எல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இதுக்கு தேவையான உப்பு போடும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போடலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலே வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த ஆயிலில் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். இதுக்கு கூடவே இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் இதுக்கு மேலே போட்டு இதில் சால்ட் இருக்கும், அதனால் அந்த வெஜிடபிளில் சால்ட்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து சிக்கன் ஷெட்டட் பண்ணதும் சேர்க்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம ஷெட்டட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கனை நான் வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணி போடுவேன். இதே மாதிரி கீமா சேர்க்கலாம். நம்ம இது க்ரீன் பீஸ், ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், அதனால் இது வந்து லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். இது கூட மல்லி இலை, புதினா இலை எல்லாம் சேர்த்து இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு நம்ம சமோசா ஷீட்டுக்குள்ளே வச்சு மடிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இது ஒரு ஷீட் எடுத்து இப்படி கோன் மாதிரி மடக்கி அதுக்குள்ளே நம்ம 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டார்டிங் நல்லா வரலைன்னா கொஞ்சமாக வைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லது மடக்க வரும்னு சொல்கிறவங்க நிறைய வைங்க, நல்லாயிருக்கும். இது இப்படி டைட்டாக மடக்கணும். மடக்கி இப்படி மடக்கி அதுக்கு பிறகு இந்த ஷீட் இருக்கும்ல, இந்த ஷீட்டில் ரேஸாக மைதா மாவில் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி தடவி இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கோன் ஷேப்பில் சமோசா ரெடி. அடுத்த ஷீட்டையும் மடக்கி காமிக்கிறேன். இதே மாதிரி கோன் மாதிரி மடக்கி இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு பண்ணி அதே மாதிரி 2வது வாட்டியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க அந்த லாஸ்ட்டு ஷீட்டில் இப்படி லைட்டாக தடவி இப்படி மடக்கிட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராது எண்ணெயில். அப்படி வச்சுட்டா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் சமோசா மடக்கி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு பாக்கி நம்ம நிறைய சீஸ் வச்சுருந்தா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிடலாம், தேவைக்கு பொரிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன், இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த சமோசா எல்லாம் ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம சமோசா லீஃபை போடும், ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க சமோசாலாம் போடும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும்.
ஹோல்ட் பண்ண சமோசா எல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்படி ஃப்ரை பண்ணி எடுங்க. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். இது கெச்சப்பு கூட தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ரம்ஜானுக்கு வேண்டி நான் ப்ரிப்ரேஷனாக இதை செய்தாச்சு. ஹாப்பி ரம்ஜான்.